கனடாவின் சில பகுதிகளில் கடுமையான குளிருடனான காலநிலை நிலவும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மேற்கு கனடா மற்றும் அண்மித்த பகுதிகளில் இவ்வாறு கடுமையான குளிர் நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களை கனேடிய சுற்றாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மறை 30 பாகை செல்சியஸ் முதல் மறை 50 பாகை செல்சியஸ் வரையில் கடுமையான குளிர் நீடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. கால்கரி, எட்மோண்டன், ரெனினா, சஸ்காடூன், வின்னிபெக் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக விமான போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா டொரண்டோவில் சில முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய தலைநகர் டெல்லியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4 பதிவான இந்த நிலநடுக்கம் இன்றைய தினம் திங்கட்கிழமை அதிகாலை 5:36 மணியளவில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. டெல்லி, நொய்டா, குருகிராம் மற்றும் காஜியாபாத் ஆகிய இடங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. 28.59 வடக்கு அட்சரேகையிலும் 77.16 கிழக்கு தீர்க்க ரேகையிலும் அமைந்திருந்ததாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் தொடர்பில் கருத்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, டெல்லி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. அனைவரும் அமைதியாக இருக்கவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் பின்விளைவுகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றார்கள் என தெரிவித்துள்ளனர். டெல்லியில் கட்டிடங்கள், வீடுகள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த மாதம் நேபாளத்தில் ஏற்பட்ட 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தின் அதிர்வு டெல்லி, NCR மற்றும் பல வட இந்திய பகுதிகளில் உணரப்பட்டது. எவ்வாறெனினும் எந்தவொரு சொத்துக்களுக்கும் அங்கு சேதம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலிருந்து 2ஆம் கட்டமாக நாடு கடத்தப்பட்டுள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கைகளில் விலங்கு பூட்டியும் கால்களை சங்கிலியால் பிணைத்தும் விமானத்தில் அனுப்பி வைத்த கொடுமை அரங்கேறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து C-17 விமானத்தில் சனிக்கிழமை நள்ளிரவு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள விமான நிலையத்துக்கு வந்தடைந்த 117 இந்தியர்கள் சிறை கைதிகளை போன்று நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க விமானத்தில் நாடு கடத்தப்பட்டு தாயகம் வந்தடைந்த பயணிகளில் ஒருவரான தல்ஜித் சிங் விமானத்தில் தாம் அனுபவித்த கொடுமைகளை பகிர்ந்துள்ளார். அவரது கூற்றுப்படி தங்கள் கால்களை சங்கிலியால் கட்டி போட்டதாகவும் கைகளிலும் விலங்குகளால் பூட்டி விமானத்தில் இந்தியாவுக்கு அழைத்து வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அதே விமானத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ள 20 வயது இளைஞரான சௌரவ் என்பவரும் மேற்கொண்ட இதே கருத்தை பதிவு செய்துள்ளார். முன்னதாக முதல் கட்டமாக அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்களும் இம்மாதம் 5ஆம் தேதி அமிர்தசரஸ் வந்திறங்கிய நிலையில் அவர்களும் அமெரிக்க விமானத்தில் இதே பாணியில் விலங்கிட்டு அழைத்து வரப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது 2ஆம் கட்டமாக நாடு கடத்தப்பட்டுள்ள இந்தியர்களும் சிறை கைதிகளைப் போலவே நேற்று அழைத்து வரப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்ற நிலையிலும் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்களை திருப்பி அனுப்பும் செயல்பாடு நிறுத்தப்படவில்லை. இந்தியர்களை ஏற்றிய அமெரிக்காவின் 2வது விமானம் பஞ்சாபில் தரையிறங்கியது. தொழிலதிபர் எலான் மஸ்க் தலைமையிலான அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை இந்தியாவில் வாக்காளர்களின் சதவீதத்தை அதிகரிக்க வழங்கப்பட்ட $21 மில்லியன் நிதியையே ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அரசின் செயல்திறன் துறையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வரி செலுத்துவோரின் டாலர்கள் பின்வரும் வகைகளுக்கு செலவிடப்பட இருந்தன, அவை அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டு ஒரு நீண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் மோல்டோவா நாட்டுக்கான $22 மில்லியன் மற்றும்
இந்தியாவில் வாக்காளர்களின் சதவீதத்தை அதிகரிப்பதற்கான $21 மில்லியன் உட்பட பல்வேறு நாடுகளுக்கான நிதி நிறுத்தம் விவரம் இடம்பெற்றுள்ளது. இதேபோன்று நிதி நிறுத்தப்பட்டுள்ள நாடுகளின் விவரம் வருமாறு: வங்களாதேசத்தில் அரசியல் சூழலை வலுப்படுத்துவதற்கு $29 மில்லியன் அமெரிக்க, நேபாளத்துக்கான பல்லுயிர் பாதுகாப்புக்கான $10 மில்லியன், லைபீரியாவுக்கான $1.5 மில்லியன், மாலி நாட்டுக்கான $14 மில்லியன், தெற்கு ஆப்பிரிக்காவுக்கான $2.5 மில்லியன், ஆசியாவுக்கு கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதற்கு $47 மில்லியன் நிதி உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட்டுள்ள பட்டியல் இடம்பெற்றுள்ளன. தெற்கு உக்ரைனில் உள்ள ஒரு அனல் மின் நிலையத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் இருந்து கடந்த 3 வருடங்களாக ரஷ்யா உக்ரைன் போர் நடத்தி வருகின்றது. போர் தொடங்கிய போது ரஷ்யா உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள பல இடங்களை கைப்பற்றியது. தற்போது இரு நாடுகளும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், மின்சார உற்பத்தி நிலையங்கள் போன்றவை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் தெற்கு உக்ரைனில் உள்ள ஒரு அனல் மின் நிலையத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்யா 143 ட்ரோன்களை ஏவியதாகவும் அதில் 95 ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்றும் 46 ட்ரோன்கள் இலக்கை அடையவில்லை என்றும் உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. பணிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக 6 வாரங்களில் 33 பணிய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டது. 33 பணிய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்கள் 1904 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்கின்றது. பணிய கைதிகள் 33 பேர், சிலர் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. 6 வார போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இதுவரை இஸ்ரேலிய பணிய கைதிகளில் 21 பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது. அதற்கு ஈடாக இதுவரை பாலஸ்தீனியர்கள் 730 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது. காசாவில் இன்னும் 76 இஸ்ரேலியர்கள் பணிய கைதிகளாக உள்ளதாகவும் இதில் 36 பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேலிய பணிய கைதிகளில் மேலும் 3 பேரை ஹமாஸ் ஆயுத குழு இன்று விடுதலை செய்துள்ளது. இதற்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளில் 369 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது.